இந்தா டீயப்படி. பலே ஆலியா நீ, கல்யாணம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவ்வளவுதான் இல்ல. டேய் டீய மூஞ்சில ஊத்தி விட்டுருவேன். எங்ககிட்டயே சொல்லடா. என்னடா சொல்ற? வீட்டுல பேசி முடிவு பண்ணிட்டாங்கடா. சொந்தக்காரன்ட்ட வேற சொல்லிட்டாங்கடா. வேணான்னு சொல்றதுக்கு எனக்கும் ரீசன் இல்லை, அவளுக்கும் ரீசன் இல்லை. டேய் அவளை நான் அந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாதுடா. அப்ப இனிமேல படி பாரு. டேய் அதெல்லாம் எப்படிடா முடியும்? அதெல்லாம் முடியும். அதான் எப்படி? இந்த படத்துல எல்லாம் பாத்திருக்கியா? ஹீரோ ஹீரோயினை பார்க்கும்போது அப்படியே ஸ்லோ மோஷன்ல தெரியும். அந்த பாட்டெல்லாம் கூட பின்னாடி ஓட விடுவாங்களே. ஏதாவது எக்ஸாம்பிள் கொடு. எக்ஸாம்பிளா? சினிமால இல்லாத எக்ஸாம்பிளா? அங்கங்க பிக்கப் லைன்லாம் போடுவாங்க. இந்த பிரேமம் படம் பார்த்திருக்கியா? அப்படியே நிவின் பாலி படோனா செபஸ்டினை பாப்பாரு. அந்த கேக் அப்படியே கட் பண்ணி எடுத்து வாயில வைப்பாங்க பாரு. அப்படி இருக்கும். இது புடி. டேய் டீ காசு. வா வா வா. உட்காரு உட்காரு உட்காரு. என்னடா சாப்பிடு, இப்பவே அவசரம்? சாப்பிடு. உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. சாப்பிடு. கை கால் விளங்காம இருக்கு ஸ்பூனு. டேய் என்னடா பார்த்துட்டே இருக்க? வேணுமா? ஹலோ ஹலோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? என்னடி ரொமான்ஸ்லாம் எப்படி போகுது? நாங்க எங்கடி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? எப்பயும் போல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். ஃப்ரெண்டா இருக்கீங்களா? லூசு, நீங்க தான் கல்யாணம் பண்ண போறீங்களா? எப்படி பார்க்கணும், எப்படி நடந்துக்கணும் கூட தெரியாது. எப்படி பார்க்கணும், எப்படி நடந்துக்கணும்? சரி, ஜிவிஎம் படம்லாம் பார்த்திருக்கல? எப்படி மேன்லியா இருக்காங்க, சேஃப் கார்ட் பண்றாங்க, ஒரு மாதிரி ரொமான்டிக்கா நடந்துப்பாங்க. அவன் முன்னாடி இடிச்சிக்கிற மாதிரி போ, உடனே ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆயிடும். அப்படிங்கிற? ஆமா, அதே மாதிரி அவன் சாப்பிடும்போது போய் பக்கத்துல உட்காரு, அப்படியே ஊட்டி விடுவான். நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே. இது மட்டும் பண்ணி பாரு, அப்புறம் உன்னை சுத்தி சுத்தி வருவான். சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கறேன். இப்ப நம்ம எங்க போறோம்? இப்ப நம்ம எங்க போறோம்? இப்போ ஒழுங்கா தானே பேசுறேன். ஏன் இந்த மாதிரி? ஏன்னா ஜெனியில மாதிரி பண்றேன்னு சொன்னானா அவனை செருப்ப கழட்டி அடி. வா. இப்போ சொன்னதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு ரியாக்ஷனும் காணோம்? ஐயோ மூக்கு விரியுது. கரெக்டா இருக்கு.
இது மட்டும் பண்ணி பாரு, அப்புறம் உன்னை சுத்தி சுத்தி வருவான். என்ன முடிவு பண்ணிருக்க? தெரிலடி. டேட்டு வேற பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. மேனேஜ் பண்ணிடுவோன்னு நினைக்கிற? 12 வருஷம் ஓட்டிட்டேன். இனி வாழ்க்கை ஃபுல்லாக சமாளிக்கணும். அதை நான் சொல்லணும். உன்னை கட்டிக்க போகிறவன் பாவம் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். பக்ஷ ஆயால ஞானா இருக்குன்னு சொப்னத்தில் கூட கண்டுட்டல மோனே. மூடு. உனக்கு எவனும் பொண்ணு தர மாட்டாங்கன்னு தான் எங்க அம்மா கிட்டே வந்து கேட்டாங்க. சரி விடு, போகிற மாதிரி போட்டு பார்த்துக்கலாம்.